கவலை எல்லாம் தீரும் ஐயா பிள்ளையில்லா தம்பதிக்கு மடையடி சுடல தெய்வம் சாமி பிள்ளை வாரம் கொடுப்பார இல்லா தம்ப பிள்ளை வாரம் கொடுப்பாரோ சுடருளில் பிறந்ததாலே பிறந்த சுடலை என்று பேர் கொடுத்தார் மாயமா பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பையரு முண்டமாக உருண்டதாலே முண்ட நன்று ஒரு பையரு முப்பேர கொண்ட தெய்வம் மூர்க்க உள்ள மாயாண்டி ஒய்காட்டு சுடல ஐயா மடையடியா மாயாண்டி வேலை நல்ல வேலை ஐயா வேலை சுடலைக்கு விளையாடும் நேரம் ஐயா விளையாடும் நேரம் ஐயா ஒய்காட்டு பதியதில தாமரபரணி கரையதில அமர்ந்தொரு சுடல ஐயா ஒய்காட்டு மாயாண்டி ரெங்கேஷ முத்திரத்து குளத்தங்கார ஓரத்துல அமர்ந்தொரு தெய்வம் ஐயா மடையடியில் அமர்ந்ததாலே மடையடியில் அமர்ந்ததாலே மடையடி சுடலையா மடையடியா மாயாண்டி அவருக்கு உச்சியில் ஒரு குல்லாவா சாமிக்கு உல்லாச நடையழகா மடையடி மாயாண்டி சாமி தலையில் ஒரு குல்லாவா தாமரைக்கா மணி அழகா ஏழு மணி வல்லையம்மா அவருக்கு இடையில் ஒரு சல்லடமா சாமிக்கு காஞ்சி கச்ச சல்லடமா மடையடி சுடல ஐயா கையாருவா வல்லையம்மா அவருக்கு ஆனப்பந்தம் ஒரு கையில சுடலைக்கு அழுக்கு தாடி மறுகையில விட்டருவா ஒரு கையில சாமிக்கு வீச்சருவா மறுகையில பாடுதையா 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 ஆதாளி போடுதையா பாடு ஆதாளி போடுதையா ஐயோ அவருக்கு வேட நல்லோ வேட ஐயா சுடலைக்கு விளையாடும் நேரம் ஐயா பேச்சு மாவன் பெருசுடல பேரு பெற்ற மாயாண்டி தில்லைவானம் போவாண்டி சுடல செத்த பேனம் திம்பாண்டி மையானம் போவாண்டி சுடல மாண்ட பேனம் திம்பாண்டி சுடுகாடு போவாண்டி மடையடியா சுடலையா சுடல சுட்ட பேனம் திம்பாண்டி போவாண்டி சுடல சுட்ட பேனம் திம்பாண்டி மடையடி
மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை. ஆமா. ஈசமகனான மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி என்று ஒரு பெயர். சுடர் ஒளிவிலே பிறந்ததால் சுடலை என்று ஒரு பெயர். மாயமாக பிறந்ததால் மாயாண்டி. அதாவது முண்டமாக உருண்டதால் முண்டசாமி என்றும் பெயர். அதோட மட்டும் இல்ல, முப்பேரை கொண்டதையும் ஊருக்கும் உள்ள சுடலை என்று பேர் கொடுத்து பேர் கொடுத்த பெருமகனை தயான பார்வதியா. பக்தவழி இருக்கும் அன்பான வேண்டுகோள், அமைதியாங்க எல்லாரும் உட்காருங்க. ஏ மாயாண்டி, மடையடியிலே அமர்ந்ததாலே அவருக்கு மடையடி சுடலை என்று ஒரு பெயர். அப்பேற்பட்ட பேர் கொடுத்து மாயாண்டி சுடலையை தாயான பார்வதியா தங்க தொட்டில் கட்டி மகனை தங்க தொட்டில போட்டிருக்கா. இப்படி ரங்கேசமுத்திரத்திலே மடையடி சுடலை மாயாண்டி கொடை விழா தேவர்குல சமுதாயத்தார்கள் ஒன்று கூடி இந்த கொடை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே நமக்கு 6 பேருக்கும் பொன்னாடை போத்தி இந்த ஆலயத்திலே சாமி காஞ்சி கச்ச செல்லடம் கையருவா ஆனப்பந்தம் ஒரு கையில் ஏ மடையடியா சுடலை அழுக்கு தடி மறுகையில் வெட்டருவா ஒரு கையில வீச்சருவா மண்டியிடங்கால்களுக்கு மாதளம்பூ எடுத்து வைக்க எரிக்கலம்பூ ஏ மடையடியா சுடலைக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ துத்து பூசல் ஐயோ வெள்ளி புடியருவா விளையாடும் தங்க நல்ல புடியரு தானாடும் பொண்ணு புடியரு பொல்லாத கடவுள் மக மாயாண்டி தாயான பிராச்சியம் வலதுபுறம் சிங்கில வைரவனுட இடதுபுறம் சிங்கில யமனுட யம வேளையில் மையானம் கொல்ல போட மையானம் கொல்ல போட ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி தாயும் மகனுமாக மையானத்திலே கொள்ளை போடுவதற்காக மகனை எழுப்பி அப்படியே தாயான சுடலை பேச்சு கூட்டு வாரா வந்து கொண்டிருக்கும் நேரம். எப்படி நேரம்? வெள்ளிக்கிழமை சதிசாம வேலை வேலையிலே ஆனைக்குட்டி ஐயர் மக எட்டி பார்த்தா தலைப்புள்ள சூழி 7 மாத்த சூழிய சுடலை அப்படியே யாப்பம் போட்டான். மறுநாள் காலையிலே ஆனைக்குட்டி ஐயர் மக மாண்டு மடிந்தா மறுலோகம் சென்றார். 7 மாத்த சூழியை எண்ணி எருவடிக்கு இரமண்ண மேல் பொதிந்து பரத்தி எருவடிக்கு பச்சை மண்ண மேல் பொதிந்து 9 கமது போட்டு யமதர்ம ராஜாக்கள் எட உருகி திருத்தி போட யமசாம வேளையிலே தாயான பேச்சு அம்மா ஏ மையான பேச்சு சுடலை அழைக்க. எப்படி அழைத்தா தெரியுமா? ஐயா மையான கரையாதில யா சுடல ஐயா சுடல ஐயா சுடல மாடா சுடல மாடா ஆண்ட பீண வேவுதப்பா ஓடியா சுடல ஐயா மையான கரையாதில ஐயா சுடல ஐயா ஆண்ட பீண வேவுதப்பா ஓடியா சுடல ஐயா சுடல பீண வேவுதப்பா ஓடியா சுடல ஐயா தில்லவான காடாதுல யசோடல ஐயா யசோடல ஐயா ஏ சுடல மாடா ஏ சுடல மாடா ஏ சத்தபியான வேவுதப்பா ஓடியா சுடல ஐயா கடரேல யசோடல ஐயா யசோடல மாடா சத்தபியான வேவுதப்பா ஓடியா சுடல ஏ சத்தபியான வேவுதப்பா ஓடியா சுடல ஐயா சோடல சந்தான கட்ட
கட்டையில யசோடல ஐயா மடையடியான் சுடல சுடல முண்டா சவம் இருந்து வியாபோதப்பா ஓடியா சுடல ஐயா சுடல ஐயா சுடல மாடா ஓடியா சுடலாய் ஓடியா சுடலாய் சுடல பூவரசம் கட்டையில சுடல ஐயா சுடல மாடா மடையடி சுடல பிணமிருந்து வியாபுதப்பா ஓடியா சுடல ஐயா பூவரசம் கட்டையில சுடல மாடா ஓடியா சுடலாய் பிணமிருந்து ஓடியா சுடலாய் மண்டையில தீ பிடித்து யசோடல ஐயா யசோடல மாடா மானம் மட்டும் எரியுதப்பா ஓடியா சுடல ஐயா யசோடல மாடா மானம் மட்டும் போய் கிளம்ப ஓடியா சுடலாய் மானம் மட்டும் போய் கிளம்ப ஓடியா சுடலாய் இப்படி பேச்சு அம்மா அழைத்த போது தாயான சுடலை பேச்சு மாயாண்டி சுடலையத்தான் அழைத்தாளே பேச்சு அம்மா என் மகனே சுடலாய்யா வேலை நல்ல வேளாய்யா மடையடி சுடலாய்யா விளையாடு நேரம் ஐயா தாயான பேச்சியுமா தனது மகன் சுடலையுமா மையானம் பிள்ளை போடா மகமையோட வருகுலையா பிள்ளை வனம் பிள்ளை போடா அட்டம் போட்டு வருகுலையா பேச்சலோட போச்சலாக போய் புகுந்தா மையானா மடையடியா மாயாண்டி இடத்தை சுத்தி வளர்த்தவாரா வலது கால மண்டி போட்டா கூட்டத்தையும் பிடிப்பானா பேச்சு மவன் பெருசுடல கட்டையில பிணம் இருக்க பிடிக்குமல்ல இழுக்குதையா ஈசமக மாயாண்டி படுத்தமல்ல பிடுங்குவாரா சுடல பிச்சு பிச்சு திம்பாரா கைகளுக்கு விருந்தளிப்பார் ஈரக்கொலை தாமர இருக்கா எடுத்து உண்டான் சுடலாய்யா முட்டலும்ப ஒடிக்குதையா குறுக்கு போல சவைக்குதையா காலலும்ப ஒடிக்குதையா மடையடியா மாயாண்டு கரும்பு போல சவைக்குதையா மணிக்கொடல புடுங்குவாரா மாலையாக போடுவாரா கந்தமது கொழுதுவாரா பரசு தட்டி ஆடுவாரா நயான பேச்சு அம்மா குளிப்பிள்ளைய புடுங்குவாரா நல்லவன பேச்சு அம்மா மடியில் போட்டு அழகு பாப்பா நல்ல குலவு போட்டு ஓடுவாரா சாடுவாரா மையான கரையா மாயாண்டி மைக்குழுந்து மல்லிங்க பூ வாசகமா கைகளுக்கு ராசாவா பேருப்பட்ட சுடலாய்யா பிள்ளைவான காடுதையா ஆடுதையா பாடுதையா ஆதாடி போடுதையா ஈசமாக மாயாண்டி ஆனப்பந்தம் கொடுவாரா அதிரடிக்க போடுவாரா பந்தமது கொடுத்துவாரா பரசுதத்தை ஆடுவாரா கைகளுக்கு ராசாவா மடையடியா சுடலாய்யா பேருப்பட்ட மாயாண்டி பிள்ளவன தாவேலா ஏமசாம வேலையில்லா மையான பேச்சியுமா மாயாண்டி சுடலையுமா ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா மிச்சம் வந்த பணங்கள் எல்லாம் வந்த நல்ல பெண்களுக்கு சுடல கூட்டமிட்டு விருந்தளித்தார் வெள்ளி ஊதியா விடிய கால நேரம் ஐயா மையான கரையிலா மாயாண்டி சுடலையா மடையடியா மாயாண்டி ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போடுவாரா மையான கரையதில மாயாண்டி
மாயாண்டி மாயாண்டி சுடல தெய்வம் கரையதில கரையதில மாயாண்டி சுடல தெய்வம் மையானக்கரையிலே மாயாண்டி மையானம் கொள்ளை போட்டு பேய்களோட ஆடி பிடிச்சாமல் அணிந்து தாயான பேச்சையுமா தனது மகனாகிய சுடலையும் மையானத்துல அதாளி போட்டார் சுடல யாரு மடையடி மாயாண்டி அதாளி போட்டு மையானத்திலே கொள்ளை போட்டார்கள் வெள்ளி உதித்தது விடிய கால நேரம் பார்த்தார் அம்மா ஏசுவாளே அம்மா பேசுவாளே என்று பிள்ளை போல வடிவம் கொண்டு தங்க தொட்டிலே கைலாசத்திலே படுத்து கொண்டு அடிச்ச பிள்ளை போல பசி வந்த பிள்ளை போல குவா 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 என்று சத்தமிடுகிறார் பார்த்தா பார்வதி பொழுதூரம் போட்ட பிள்ளை பசி பெருக்க முடியாமல் தானே என்று சொல்லி பார்வதா தேவியானவள் ஓடோடி வந்து மடையடி மாயாண்டியை வாரி எடுத்து வலது கிணத்துல முத்தமிடுதா பிள்ளையோட மேனி எல்லாம் எப்படின்னு இருக்கு பிள்ளையோட மேனி எல்லாம் மேனி ஐயா மேனி ஏ பிணவாட அடிக்க கண்டா சாமி மதளையோட மேனி எல்லாம் ஏ மாமுசமாடி கோதையா பகவானிடம் ஓடி வாரா ஏ பார்வதா தேவி அவள் ஆண்டவனை பகவானே பிள்ளவரம் கேட்டதற்கு பிணத்த திங்கவன கொடுக்கலாமா மதளவரம் கேட்டதற்கு கல்யாணம் காக்கவான கொடுக்கலாமா பார்வதியா சொல்லும் போது பகவானவர் சொல்லுவாரா ஏ பார்வதி உனக்கு பிள்ளவரம் தரும்போது சொன்னேன் 8 நாளைக்குள்ள நீ பிள்ளை கேட்க உனக்கு உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் மையானத்தை காப்பான் சொன்ன கேட்டியா ஆண்டவர் சிவபெருமான் அப்பா அழகானை பார்க்கும் போது ஏ மடையடியா சுடல ஐயா கண்ணெல்லாம் பூச்சாம்பல் சுடைக்கு கடவையிலே முட்டலும்பா வாயாலே கடித்த பேனா பயிரெல்லாம் கோலை சிந்த ஏ வாய்ப்பினாமா கை பினாமா ஏ மாயாண்டி சுடலைக்கு இதனை கண்ட சிவபெருமா என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி அப்பா எனது வார்த்தை சொல்ல கேளா மகனே எனது வார்த்தை சொல்ல கேளு மாயாண்டி சுடலை பார்க்கும்போது கண்ணெல்லாம் பூச்சாம்பல் கடவாயில முட்டலும்பு வாயில கடிச்ச போன வயிறெல்லாம் கோலை சிந்திருக்கு எப்பா ஏ சொடல ஏ மடையடி சொடல கைலாசத்தில் மாமத்தை கலந்துடுவாப்பா இங்க இருந்த என்ன கைலாசமே மாம்சத்தை கலந்துருவேன் அதனால உனக்கு வேணும் வேண்டாம்பட்ட வரத்தை தாரேன் வாங்கிக்கிட்டு பூலோகத்துக்கு போ என்றார் ஆண்டவர் எல்லாம் காதாலை கேட்ட சுடல் தெய்வம் ஏ அப்பா பகவானே நான் போய் கைலாச மலையிலிருந்து பூலோகம் போடுமானால் கைலாசத்திலே எனக்கு நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் நிலையம் போட்டு கொடை பூலோக மக்கள் எப்படி கொடை கொடுப்பார் என்பதை கைலாசத்தில் வச்சு எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படி கொடை கொடுப்பார்கள் நான் கைலாசத்துக்கு போவேன் இல்லைன்னா ஒரு சன பொழுது போக மாட்டேன் பொல்லாத சுடல் அல்ல போக மாட்டான்னு சொல்லி மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவர் சிவபெருமா ஆதி கைலாசத்திலே நிலையம் போட வேண்டும் என்று சொல்லி என்னையா பண்றார் அவர் ஈசான மூலையில்
ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஈசான மூலையில் மண்கோலைத்து பீடம் போட்டா மண்கோலைத்து பீடம் போட்டாட்ட அந்த மாயாண்டி சுடலைத்தா மண்கோலை ஐயா சுடலைக்குத்தான் ஒரு நீலையும் சாமி மாயாண்டிக்கு ஒரு நீலை ஏ முண்டனுக்கு ஒரு நீலை இப்படி எட்டாத பீடம் போட்டு சுடலைக்கு அழி வச்சி மாலை சாத்தி ஏ கடவுள் மகன் சுடலை என்று பகவான் கல்லால எழுதி வைத்தார் மாயாண்டி சுடலை என்று இறைவன் மங்களமாய் எழுதி வைத்தார் காப்பு கட்டி நோம்பு இருந்தார் காப்பு கட்டி நோம்பு இருந்தார் அந்த கடவுள் மகன் சுடலைக்கு அந்த கடவுள் மகன் சுடலைக்கு சாமி எட்டோட 8 நாள எடுத்தாரு விரதம் தன்னை மாயாண்டி சுடலைக்குத்தான் மடையடியா மாயாண்டிக்கு கைலாச மலையதில கடவுளான சிவபெருமா பந்தலுக்கு காலறுத்தி பாரகுல வாழை நாட்டி வாழை மரம் கொண்டு வரிசையோட அலங்கரித்து ஈச்ச மரம் கொண்டு வந்து கைலாச இருபுறம் அலங்கரித்து பந்தலிட்ட தூணுக்கெல்லாம் பவள ரத்தினத்தால் அலங்கரித்து மாவரையந்தோரணமா வேலைக்கிழமையில மூஞ்சி கருக்கலில மாயாண்டி சுடலைக்குத்தான் ஆண்டவன் தான் சிவபெருமா கும்பையத்தி கொடி அழைத்தார் மடையடியா மாயாண்டிக்கு வெள்ளிக்கிழமையில அரண நல்ல உதயத்தில ஒருவான பொங்கல் வைத்து ஒரு செஞ்சாவல் பலி கொடுத்தார் மத்தியால கொடையதுதான் மத்தியால கொடையதுதான் மாயாண்டிக்கு நடத்த போறா பகவான் மாயாண்டிக்கு நடத்த போறா அதுதான் மாயாண்டிக்கு மத்தியால கூடிய மாயாண்டிக்கு நடத்தக்கூடிய வேளையிலே நமக்கு அன்பளிப்பு தந்தவர்கள் யார் ஐயா? மடையடி சுடலுடைய அருளை பெற்றவர்கள் மறைந்த மாமேதை மதனாச்சி சுந்தர் தேவர் அவருடைய மகன் நமது அன்பு சகோதரர் ஐயப்பன் அவருடைய அன்பு மகன் சுபாஷ் அவர்களும் நமக்கு 201 ரூபாயை 201 லட்சமாக அள்ளி தந்து இந்த ஆலயத்தை கௌரவித்திருக்காங்க. மடையடி சுடலை கோமரமாக வழங்கி வரக்கூடிய ஐயா சுந்தர் தேவர் அவருடைய அன்பு மகன் ஐயப்பன் அவர்களுக்கும் அவருடைய மகன் சுபாஷ் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இவருடைய குடும்ப பலகோத்திரங்களும் எந்த முகம் போனாலும் வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் மடையடி சுடலையோட வளர எங்க மடையடி சுடலையோட
மனைவி நல்ல அந்த மக்களோடு மங்கேளமாக வாழ வேண்டும் செய்யும் தொழில் அதுதான் நிலைக்க வேணும் நிலைக்க வேணும் சீமானை போல வாழ வேணும் நிலைக்க வேணும் நிலைக்க சீமானை போல மடையடி சுடலைக்கு மத்தியால கூட நடந்து போறார் ஆண்டவன். அப்போது அம்மையான பார்வதி ஓடி வந்து ஆண்டவா இறைவா நமது மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு மத்தியால கூட நடக்க போகுது. மத்தியால கொடையில விருந்தாளி இல்லாத கூட வெறுங்கொடை. ஆமா விருந்துக்கு ஆள் இருந்தாதான் கோயில் கூட களை கட்டும். யாருமே வரலாம எப்படி நம்ம ஒத்தையில கூட நடத்தினா எப்படி இருக்கும். அதனால திருப்பாக்கடலை சென்று எங்க அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைத்து வாருங்கள் என்றார். இதனையெல்லாம் காதால கேட்ட ஆண்டவன் திருப்பாக்கடலை வந்து கோபாலக்கண்ணனை கண்ணாலை கண்டு மாயவா கேசவா கோவிந்தா பாண்டுரங்கா பண்டரிநாதா ஏழை பங்காளா என் பெருமானே என் மகனாகிய மாயாண்டி மடையடி சுடலைக்கு கைலாசமலையில ஊட்டு போட்டு கொடை கொடுக்க கொடை பார்க்க விருந்துக்கு வாருங்கள் என்று கோபாலக்கண்ணனை ஆண்டவன் அழைத்தார். அப்போது கோபாலன் சொன்னாரு எப்பா அத்தான் யோ அத்தான் என்ன தெரியுமா இது ஆடு வெட்டு வேறு கோழிய வெட்டு வேறு படப்ப போடு வேறு ரத்தத்துல பருள் வேறு இந்த ரத்த வாடையில எனக்கு பிடிக்காது. நீரோ அசைவம் நானோ சைவம். அதனால உமது மகன் கூடயே நீரே நடத்த நான் வர முடியாது. அத்தான் ஒரு நேரத்து கூடைக்கா கண்டிப்பா என் மகன் கூடயே பார்க்க வாங்க வந்துட்டு போங்க. அப்படி நான் வர வேணுமானால் உமது மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு மத்தியால கொடையில அப்ப படிச்சிருந்தாங்க பாருங்க எதையுமே அசைவம் இருக்கும் சைவம் சைவ படப்பு பால் பழம் பஞ்சாமிரம் வச்சு பச்சை படப்பு தீவாரணை நடக்கணும். அப்படி ஏன்னா நான் மத்தியால கொடைக்கு வரேன். சரி வாங்க வரும்போது எனக்கு ஒரு வேட்டி துண்டு ஆமா உங்க தங்கச்சிக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மத்தியால கொடையில மடையடி மாயாண்டிக்கு பால் பழம் பஞ்சாமிரம் வச்சு பச்சை படப்பு எதுவுமே அசைவம் இல்லாம சைவ படப்பு போட்டிருக்கு. ஆமா கோபாலக்கண்ணன் வந்தாரு கொடையை சுத்தி பார்த்தாரு. எவ்வளவு பெரிய கொடை பெருங்கொடை அல்லவா. ஆனா சுடலைக்கு எல்லாம் இருந்தோம் ஒன்னே ஒண்ணு இல்லையே பகவான் அங்கிக்குலா மாட்டி சந்தனத்தை பூசி பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு கல்லியத்தை வச்சுக்கிட்டு சுடலை கடம் அப்படி நிக்காரு. பார்வதி தலையை உரிச்சு போட்டு மஞ்சளைய பூசி பார்வதிக்கு ஆடலுக்கு நிக்கா. கோபாலக்கண்ணன் கொடைய பார்த்தாரு எல்லாம் இருந்தும் உமது மகனுக்கு ஒன்னே ஒண்ணு இல்லையே வில்லில்லாத கொடை வெறும் கொடெல்லாம் சொல்லுவாங்களே. ஆமா அதனால மகனுக்கு பிறந்த பிறப்ப வரலாற படண்டாமா அனு கொண்டு வந்த கோதண்ட வில்லை கோபாலக்கண்ணன் வளைத்தார். 9 கரகத்தை 9 மணியாக்கினார். குண்டோர்ன கொடமடிக்க வச்சு மருமகன் வேல்முருகனை சாய்ந்து பாட வச்சு கணவரிய கொடாட்டிக்க வச்சு நாரதரை உடுக்கடிக்க வச்சு மற்ற தேவர்களை பக்காப்பாட்டு பாட வச்சு மாயாண்டி சுடலைக்கு கோபாலக்கண்ணன் வில்லு பாட்டு பாடுறாரு. எப்படி தில்லவன கடதில்லைய சுடலையா சுடல மாடா சுடல மாடா சத்தியன வியாவுரப்ப போ சுடலையா சுடலையா சுடல மாடா வேண வேகுரப்ப போ சுடலை வேகுரப்ப போ சுடலையா மையான கரையதில சுடலையா மடையடியான் சுடல மடையடியான் சுடல மாண்டபியனம் வியாவுரப்ப சுடலையா மையான கரையதில சுடலையா சுடல மாடா மாண்டபியன வேகுரப்ப போ சுடலையா மாண்டபியன வேகுரப்ப போ சுடலையா பூவரசங்கட்டையில சுடலையா சுடல மாடா சுடல மாடா உய்காட்டு சுடல உய்காட்டு சுடல மடையடியான் சுடல மடையடியான் சுடல தப்பியான வியாகுரப்ப போ சுடலையா கடலைய சுடலையா சுடல மாடா தப்பியான வியாகுரப்ப போ சுடலையா
செத்த பேனா குரப்பா போ சுடலாயா என்ன என்ன கோவாலக்கண்ணனை பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆடிட்டாரு. ஆமா யாரு சொடல ஏ மருமகனே எப்பா என் மாயாண்டி பொல்லாத தெய்வம் இல்ல இந்த மாமா பச்சைமால் வந்து பச்சை படப்பை ஏத்தி இந்த பச்சைமாலை நீ பிடிச்சு ஆட்டியதாலே உனக்கு மாமா நான் ஒரு பேர் கொடுக்கேன். என்ன பேர் தெரியுமா? பச்சாத்தி மாடன் என்று உனக்கு ஒரு பேர். ஆமா என்று பேர் கொடுத்துட்டு மத்தியால கூட முடிச்சிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டார் கோபாலக்கண்ணன் மாயாண்டி சொடலைக்கு வில்லு பாட்டு. ஆமா கிட்டத்தட்ட ஆமா 1 லட்சம் பேருக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு பாத்துக்க. யாரு எனது அப்பன் மடையடி சொடலைக்கு ஆரம்பிச்சு விட்ட வில்லு பாட்டு பாத்துக்க. இப்ப நம்ம 1 லட்சம் பேருக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா அது 1 மாசம் தான் இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்க மத்தியால கூட முடிச்சிட்டு போயிட்டாரு. மூஞ்சி கருக்கலிலே மடையடி சுடலை மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவர் சிவபெருமான் என்னையா செய்தார்? அப்படி அலங்கார தீவாரானை அருமையுடன் மூஞ்சி கருக்கலே முதசாம மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் தான் சோபரும் அலங்கார தீவாரானை அலங்கார அருமையுடன் நடத்துவார். பரமன் மகம் மாயாண்டி ஏமசம வேளையில் ஒரு கோட்டை சம்பாரிசி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா ஒரு கிடாய சமையல் வைத்து படப்பு மேல கோரி போட்டார். அப்பளத்தை பொறிச்சு போட்டார். கத்தலையும் வறுத்து போட்டார். கத்தரிக்காய் பொரியலோடு அவிச்ச முட்டை 61 மாயாண்டி சுடலைக்கு பச்சை முட்டை 11 கயிறை கொஞ்சம் ஊத்தி போட்டார். நெய்ய கொஞ்சம் ஊத்தி போட்டார். ஈச்சக்காலை கொண்டு வந்து ஈச்சக்காலை சுடலைக்கு ஏழனுக்கு ஏழனுக்கு உயிக்காட்டு சுடலைக்கு ஆட்டு சுடலைக்கு மடையடியா மாயாண்டிக்கு கைலாச மலையது ஏமசாம ஈச்சகளை கொண்டு வந்து ஏழடிக்கு வரணும். சூளாடு ஒரு சூழு பன்றி ஒரு கருங்கிடாயும் ஒரு செங்கிடாயும் புல்லு மறி ஒரு கவளங்குட்டி ஒரு வெள்ளோடு மரசோடு வெள்ளோடு மரசோடு விருப்பமுடன் கொடை கொடுத்தா விருப்பமுடன் கொடை கொடுத்தா சம்பாரிச்சு பொங்கி ஒரே படப்பு. ஆமா ஒரு கிடாய்க்கு 2 கிடாய சமையலிச்சு படப்பு மேல கோரி போட்டு கத்தரிக்காய் பொரியல் அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அப்பளம் மாயாண்டிக்கு ஒரு படப்பா போட்டு ஈச்சக்களை கொண்டு வந்து 7 அடுக்கு பரன்னு போட்டு ஊட்டு போட்டு கொடுத்தாரு. மாயாண்டி சொடலை ஆண்டவன் சுடலையாட பார்வதி பேச்சியாட இல்லோட எப்பா ஏ சொடல போயிட்டு வாரு அப்பா ஏ அப்பா எனக்கு இன்னும் ஒரு குறை இருக்கு அப்பா. இன்னும் என்ன குறை இருக்கு அப்பா? அப்பா இவ்வளவு தந்திருக்கேன்னு என்னடா குறை வச்சிருக்கேன்? ஏ அப்பா சொல்லட்டுமா? தில்லை வனக்காட்டிலே எனக்கு மையான திரளை வேணும். மையான திரள வேணுமா? ஆமா மையான திரள வேணும். ஆனா உடனே மையானத்திலே வந்து உன்னையாப்படியார் சாதம் பொங்கி ஒரு பொட்டக்கோழி கறி சமைத்து 3 உருண்டையாக உருட்டி அப்படியே உருண்டை எடுத்து சுடலைக்கு கொடுத்தாரு. ஏ மடையடி சொல்ல வாங்கிக்கோ 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 முன் கையால வாங்கிக்கிட்டாரு. 2வது உருண்டை எடுத்து மாயாண்டி கொடுத்தாரு. 2 கையால வாங்கிக்கிட்டாரு. 3வது முண்டனுக்கு கொடுக்க போறாரு. கை தவறி ஓடிட்டது. ஆமா நேரம் தவறிட்டு
ஆமா ஆமா எப்பா என்ன ஏ போயிட்டு வாரியா ஏ அப்பா என்ன எனக்கு இன்னொரு குறை இருக்கு அப்பா என்ன குறை இருக்கு 46 நான் பெத்த மகனே நீ என்னடா குறை வச்சிருக்க எனக்கு நரவு பலி அனுப்பா ஆமா நரவு பலியா ஆமா நரவு பலிக்கு நான் எங்க போட்டோம் கனியானோட கைரத்தம் வேணும்னு சொல்ல உடனே ஆண்டவன் தெய்வ கனியானை பிறவி செய்து வலதுபுறம் பெய்முகமை இடதுபுறம் மணிமகுடம் தட்டி உனி நாக்கருத்து 3 துளி ரத்தமிட்டார் எப்ப போயிட்டு வாரியா ரத்தமும் சோறும் பசஞ்சு கொடுத்தாரு ஏ அப்பா ஏ இன்னும் ஒரு குறை இருக்கு அப்பா நீ என்னப்பா குறை இருக்கு ஏ அப்பா ஏ மாயாண்டி நீ என்னடா குறை வச்சிருக்க என்ன குறை உனக்கு வச்சிருக்கேன் ஆமா கைலாசத்துல எத்தனையோ தேவதை பிறந்திருக்கு இந்த மாதிரி கேட்டது எந்த தேவையும் கிடையாது ஆமா அப்பாவை இந்த பிடிச்சி நீ பிடிச்சி இப்படி ஆட்டுனது காணாம இந்த பாடுபடுத்துது நீ என்னடா குறை வச்சிருக்கேன் சொல்லட்டுமா அப்பா நான் தயாரில் பிள்ளையாக அரணியிலே போனேன் நானா பூலோக மக்கள் எல்லாம் தாயில்லா பிள்ளை என்று பிள்ளை தரக்குறவா பேசுவாங்க பிள்ளை என்று பேசுவாங்க அப்பாவே பகவானே மாதா இல்லா பிள்ளை என்று மானமாக யசுவாங்க தாயார் இல்லா பிள்ளை என்று தரணியிலே யசுவாங்க மாயாண்டி சொல்லும் போது பகவான் அவர் எது செய்வார் தில்லைவான பேச்சியத்தா ஏ மையான பேச்சியத்தா மையான பேச்சியத்தா ஆண்டவன் அழைப்பாரு அழைப்பாரு பேச்சியம்மா என்ன என்ன எம்மா ஓடியா ஓடியான்னு அழைச்சாரு மையானத்துல இருந்து பகவான் கூப்பிட்ட உடனே அடிச்சு ஓடியா வரா ஓடி வர எம்மா தாயும் மகனுமாக பூலகத்துக்கு போங்க என்று வில்லோடு மரசோடு விருப்பமுடன் கொடை கொடுத்தார் சுடலைக்கு கைலாச மலையிலே ஆண்டவன் மாயாண்டி மடையடி சுடலை பகவானுடைய இடத்திலே ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொடுக்கு வரம் எடுக்கு வரம் கோடி வரங்களை வாங்கி கொண்டு ஏ அப்பா பகவானே நான் பூலோகம் போய் வருகிறேன் நிலையங்களை வாங்க போறேன்னு சொல்லி எப்படி வருகிறார் அந்த கைலாசத்து நிலையா வாங்கி கடவுள் மகன் மாயாண்டி பகவானிடம் விடைகள் பெற்று போய் வாரே ஆண்டவன் என்று புகழுடனே விடைகள் பெற்றார் ஆண்டவனே சாமி போய் வாரே ஆண்டவனே புகழுடனே விடைகள் பெற்றார் தாயான பேச்சியோமா அந்த தனது மகன் சுடலையோமா கடவேட விடைகள் பெற்று கைலாசம் தனை கடந்து கர்ண சங்கிலி மலை கடந்து மூச்சு அடியாத பின்னரசி நாடும் யானரிப்பாரா மதிப்பார் சாமி நேரைக்கல்லார் ஒரு சுனையா என்னை ஒத்த காலம் சீமவாடி ஒருவர் அறியாத நாடும் இருட்டு நாடு தேசாமி ஏ யமராஜா பட்டணம் அவர் இன்பமோடன் தங்கடந்து சிவலோகம் தன்னை விட்டு சுடல பூலோகம் வாராரு
யமயமாலை தன்னதேல வடக்கை யமயமாலை தன்னதேல ஐயா இறங்குவார மடையடியா இறங்குவார மடையடி இப்படி யமயமலை வந்தல்ல சுத்தர்களை முனிவர்களை சிறப்புடானே அடிபணி மடையடி சுடலையா அடிபணிந்து வாராறு தாயான சுடலை பேச்சு மையான பேச்சியோமா மாயாண்டி சுடலையோமா ஓலோக ராட்சியத்தில் காசிமா நகரத்தில் வடக்கே காசிமா நகரத்தில் சுடலை காலை நல்ல பூமியில் வைத்தார் காசிமா நகரத்தில் சுடல பூமியிலே காலை வைத்தார் இப்படி காசியிலே வந்தல்ல மையான பேச்சியோமா மாயாண்டி சுடலையோமா கங்கையில தீர்த்தமாடி காசி நல்ல விசுவரையோ விசாலாட்சி அம்மானையோ கட்டுடனே தேர்வு செய்து அங்க உள்ள தலங்கள் எல்லாம் பார்த்தாரே மாயாண்டி மடையடி சுடலையா உய்காட்டு மாயாண்டி தென்னாடு போக வேணும் தென்னாடு போக வேணும் அவன் நிலையங்கால வாங்க வேணும் நிலையங்கால வாங்க வேணும் மக்கத்துமா நாடாது ஏ மைதின் பள்ளி வாசலே தண்ணீர் விட்டு வழக்கறி தக்கார் பள்ளி வாசலே அங்க உள்ள லப்பைமார்கள் கொடியேற்ற வேணும் என்று சந்தன குடம் அடுத்து சந்தோஷமாடி வார பார்த்தாரே சுடலத்தை நாம வந்த புதுமை தன்னை புதுமை தன்னை புதுமை தன்னை நாயம்பள்ளி அறிய அறிய வேணும் நாயம்பள்ளி அறிய வேணும் அறிய வேணும் மக்கத்து நாட்டிலே மைதின் பள்ளி வாசல் இல்லை அங்க உள்ள லெப்பைமார்கள் ஒன்று கூடி கொடியேற்ற வேணும்னு சொல்லி சந்தன குடம் எடுத்து சந்தோஷமா ஆடி வராங்க ஆட்டமும் பாட்டமும் கூட்டமும் ஏ பார்த்தாரு சுடல பேச்சு அம்மா அப்பா ஏ சுடல ஏ கூட்டத்துக்கு கைகலகம் பண்ணாதான் தெரியும் சொல்லி தாயான பேச்சியும் தனது மகனா மாயாண்டி சுடலையோ என்ன பண்ணாங்க கூட்டத்தோட கூட்டமா ஆட்களோட ஆட்களா புந்துட்டாங்க ஒன்னா போய் மாயாண்டி சுடல என்னையா செய்தார் அவர் கைகள் கலகம் பண்ணுவாராம் பண்ணுவார் கடவுள் மகே மாயாண்டி சுடலை வாரவரை போறவர வங்கி கொண்டு குத்துவாராம் போறவரை வாரவரை புரளிட்டு அடிக்குறையா நேரங்க பீவாரவரை சுடலை நெஞ்சிலட்டு அடிப்பாரா
வாலிகளை சூலிகளை சுடல வகமோஷம் பண்ணுவாராம் கோபுரத்தை அசைக்கோதையா கொடிமரத்தை சாக்கோதையா மக்கத்து நாடாதுல அந்த மயிலும் பள்ளி வாசலில எட்டோட 8 நாளா எட்டோட 8 நாளா சுடலாடாதோடி பண்ணுதாரே சுடலாடாதோடி பண்ணுதாரே தாயான பேச்சு அம்மா சந்தியில தலைவரிக்கா சாமம் போல பார்வைப்பா பிள்ளை போல ரூபம் கொண்டு குழந்தை சத்தம் போடுவதாலே ஒரு தெருவில் குழந்தை சத்தம் ஒரு தெருவில் அவைய சத்தம் மாயாண்டி சுடல ஐயா மக்கத்துவமா நாடதில ஒரு தெருவு மக்களுக்கு காய்ச்சலோ அடிக்குதையா இன்னும் ஒரு தெருவாதியில காந்தி மயக்கமாத குடுப்பாரான் சுடல ஐயா இன்னும் ஒரு தெருவாதியில மாட்டேலும் செங்கத்துண்டோ மாட்டேலும் செங்கத்துண்டோ சுடல மாறி மாறி விட்டறிந்தா மாட்டேலும் மாறி மாறி விட்டறிந்தா மக்கத்து நாட்டிலே மயிலன்பள்ளி வாசலிலே வந்த சுடல அடாதுடி போனதார் வார வர போறவர வங்கி கொண்டு குத்துதாரு போறவர வர புரட்டில அடிக்காரு என்ன ஏ நீ அடிச்சியாப்பா நீ அடிக்கலையா அடி உள்ளது ஆளக்காங்கலையே தாயான பேச்சு அம்மா சந்தியில தலைவரிச்சு சாமம் போல ஒப்பர வைக்க அழுவ குரல் கேக்கு ஆளக்காங்கல ஒரு தடவை கொலவ சத்தம் இன்னொரு தடவை அவைய சத்தம் ஒரு தடவை புள்ள சத்தம் மாயாண்டி சுடல கோபுரத்தை அசைக்காரு கொடிமரத்தை சாய்க்காரு கொடிப்படலை அறுக்காரு அது மட்டுமா ஒரு தெருவு மக்களுக்கு காய்ச்சல் இன்னொரு தெருவுல வாந்தி மயக்கம் இன்னொரு தெருவுல மாட்டலும் செங்கத்துண்டு அள்ளி எரியுதாரு ஆமா ஏ பேச்சு அம்மா ஒத்த கொலவை போட்டு ஓடுதா கொலவு சத்தம் கேட்க ஆள கண்ணல கோயில்ல கொலவு சத்தமே இல்ல நேற்றை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமி ஆடிக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு யாராவது 2 பேர் கொலவு போடக்கூடாது போடுங்க 2 கொலவு போடுங்க அப்படிதான் கோயில்ல வந்து கொலவு போட்ட பெண்களுக்கு கோடி நன்மை உண்டு கோயில்ல மட்டும் இல்ல கல்யாண வீடு விசேஷங்க நடக்க இடத்துல கொலவு போட தெரிஞ்ச பெண்க போட்டுருங்க போட தெரியாம கத்துக்கிடுங்க கோயில்ல வந்து கொலவு போட்ட பெண்களுக்கு கோடி நன்மை உண்டு போடுங்க 2 கொலவு யார போடுங்க சுடலைக்கு ஒரு தடவை கொலவு சத்தம் இன்னொரு தடவை புள்ள சத்தம் கேக்குது ஐயா சுத்து முத்து பாக்காங்க யாருமே காணல 8 நாளா கொடியேத்த முடியல அட்டகாசம் பண்ணுதாரு பார்த்தாங்க பேய புசாசம் தெரியல காய்ச்சல கருப்போ கல்லனோ பேய தெரியலையே என்ன செய்ய போறோம் சொல்லி கோடாங்கிய பார்க்க வேணும் குறி கேட்க வேணும்னு சொல்லி ராமலிங்க கோடாங்கிய பார்க்க வராங்க ஏ மாயாண்டி மடையடியான் சும்மா இருப்பாரா நல்ல கருத்த கம்பளிய தோல்ல போட்டு ராமலிங்க கோடாங்கி பேல வேஷம் போட்டு குண்டு 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 ஒடுக்கு அடிச்சிட்டு வராரு ஆமா ஏ அண்ணா ராமலிங்க கோடாங்கி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டியே எங்க வாசல்ல 8 நாளா கொடியேத்த முடியல ஏதோ ஒரு தேவதையா பேயா புசாசான்னு தெரியல வந்து அட்டகாசம் பண்ணுது கோடாங்கி அடிக்கணும் குறி கேட்கணும் ஏ தம்பி கோடாங்கி அடிக்கணும்னா நிறைய பணம் செலவாகுமே அப்படியா செலவழிக்க முடியுமா கண்டிப்பா எவ்வளவு நாளும் பரவாயில்ல சொல்லுங்க என்ன செஞ்சு பாப்போம் நாங்க அப்போ சாமான்களை நான் சொல்லதை எழுதிக்கிட்டதேடா சொல்லி சுடல சொல்றாரு என்ன சொன்னாரு மாயாண்டி சுடல அந்த ராமலிங்க கோடாங்கி போல வந்து லெப்பை மாறிடத்திலே
என்னன்னு சொல்றாரு? எப்படி? அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10. அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10. கொஞ்சம் வரும். என்ன பச்சை அடியில வசமா வச்சுட்டேற. என்ன விஷயம்? அட்டை கும்பம் 8 தேங்காய் தானே வேணும். ஆ, அதுக்கு தேங்காய் 10ன்னு சொல்லியாரு. ஐயா 2 தேங்காய் பணம் போட்டு உடைச்சு கும்பிடணும். ஓ அப்படி. படப்புக்கு ஓ அதானே கேட்டேன். அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10. அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10. சுள்ளக்கர சாம்பல் சுடுகாட்டு மண்ணு. சொல்லக்கர சாம்பல் சுடுகாட்டு மண்ணு. காரருட ரேகக்காரங்களத புத்து. கொரண்டி மூட்டு வேறு கோரங்கு தலைப்பேனு. கொரண்டி மூட்டு வேறு கோரங்கு தலைப்பேனு. உள்ளானுட ரேக ஓந்தானுட தலையும். உள்ளானுட ரேக ஓந்தானுட தலையும். கண்ணியா நூத்த நூல் ஒரு நூல் கண்டு. கண்ணியா நூத்த ஒரு நூல் கண்டு. ஏ அப்பா தேங்காய் பழத்தை சொல்லும் கொண்டு வரோம். இந்த மருந்து ஜாமாங்க கரிமந்த நம்ம வசிய மருந்து செய்ததெல்லாம் எங்களால முடியாது. அதெல்லாம் நீர் பாத்துக்கிடும். துட்ட தந்தோட நீர் பாத்துக்கிடும். நான் சொல்ல சரி அது போட்டோம். எப்பா அந்த தெய்வத்துக்கு படைப்போட ஒரு கோட்டை சம்பாரிசி கடை வைக்க போறீல? கடை வைக்க போறீல? இல்லப்பா தெய்வத்துக்கு படைச்சு போடணும். மாயாண்டி சுடலைக்கு. அது மட்டுமா வேற என்ன வேணும்? 3 திருக்கு போட்ட செம்பரி கிடா 35 கிலோல ஒரு குடா. 2 திருக்கு போட்டது ஆவாதோ? ஆவாதுப்பா விளைஞ்ச கிடா வேணும். அப்படியா? ஆமா. வாட வர கிடா. சரி அடுத்தால அவிச்ச முட்டை 61 அவிச்சு வைக்கிறதுக்கு 61 கோழி முட்டை வேணும். 2 மூட்டை கத்தரிக்காய். ஆமா. கத்தரிக்காய் பொரியல் பொரிச்சு போடுறதுக்கு. ஆமா. எப்பா என்ன? வாழைத்தாறு நாட்டு வாழைப்பழத்தில் 4 வாழைப்பழத்தாறு. ஆமா தாறு எடுக்கணும். ஆமா. உடைச்சு வைக்க 21 தேங்காய். தேங்காய் அப்படி லிஸ்ட போட்டு கொடுத்துட்டாரு. ஆட்டும்னு சொல்லி அத்தனை சேகரிச்சு கொண்டு கொடுத்தாங்க. ராமலிங்க கோடாங்கி போல வந்த மடையடி சுடல. ஆமையா. கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுதாரு. ஏ அப்பா லெப்பைமார்களே வாசலுக்கு வந்தது. காய்ச்சல் இல்ல கருப்பல்ல கள்ளன் இல்ல பெயலப்பா. ஆமையோ யாருப்பா வந்தா? யார் வந்திருக்கா தெரியுமா? மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடல வந்திருக்கா. ஏ சுடல வந்திருக்கா. சுடலைக்கு என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? கொடிமர தடியில ஒரு நிலையம் போட்டு ஒரு செங்கடாய கொண்டு வந்து ஓங்கி பலி கொடுக்கணும். ஆமா. எப்பா யா மதம் வேற. ஆமா. ஓ மதம் வேற. பழம் சீனி கல்கண்டுகள் வச்சு ரொட்டி சுட்டு புல்லாவ போட்டு அல்லாவ தொழுவோம். அப்படி தொல்லை ஏத்துக்கிடுவியா? ஏத்துக்கிடுவேன். ஏ லெப்பைமார்களே எம்மதம் எனக்கு சம்மதம். ஏத்துக்கிடுவேன். ஆனால் பறக்கும் பிள்ளைக்கு என் பேர் வைக்கணும். என்ன பேரு? என் பேர் சுடலை. ஆம்பளை பிள்ளை பிறந்தா சுலைமான் என்று பேர் கொடுக்க வேண்டும். அடுத்தால ஒரு புட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னா எங்க அம்மா என்ன பத்தவைய ஆத்தா. என்ன பேரு? அத ஒரு கால பேச்சு அம்மா பாத்துமா பிபி கொடுக்க. அடுத்தால ஒரு ஆண் குழந்தை பிறந்தா என் தம்பி கலக்க இருக்காரு முண்டசாமி. முஸ்தப்பா. கொடுத்துருவியா? கொடுத்துருவான் ஐயா. இந்த இல்லல் எல்லாம் இங்க நடக்க சொல்லி மக்கத்து நாட்டுல அந்த கொடிமரத்தடியிலே மாயாண்டி சுடலைக்கு அந்த கொடிமரத்தில் நிலையம் போட்டு மாயாண்டி சுடலைக்குத்தான் பழஞ்சீனி கல்கண்டுகள் கொண்டு வந்து வச்சல்லவோ ரொட்டிய சுட்டு வைத்து புல்லாவ போட்டல்லவோ அல்லாவை தொழுதல்லவோ ஒரு செங்கடாய பலி கொடுத்தார். பலி கொடுத்த வேளையில இல்லெல்லாம் நீங்கி போச்சே. நீங்கி இடைஞ்சல் அது மாறி போச்சே. என்ன மக்கத்து நாடதுல மயில் பள்ளி வாசலில பேச்சு மாதம் பெரும் சுடல
மடையடியா மாயாண்டி ஏவி விட்ட இடங்கள் எல்லாம் ஏவல் பாணி செய்வாரா காட்டி விட்ட இடங்கள் எல்லாம் கைகலகம் செய்வாரா இப்படி 6 மாசம் ஒருவர் அருங்கொலுவா இருப்பாரா இல்லலெல்லாம் நீங்கி போச்சு இடைஞ்சலது மாறி போச்சு லப்பைமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சுடலைக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க கொடிமரத்திலே நீர் நிலையம் வாங்கினதால நாங்க கொடுக்கும் பேர் என்ன தெரியுமா நமக்கு கொடிமாடசாமி என்று ஒரு பெயர் என்று கொடுத்தாங்க இன்னைக்கு பள்ளிவாசல்ல கிடா வெட்டுதாங்கன்னா யாருக்கு வெட்டுதாங்க நம்ம ஐயாவுக்கு தான் மயாண்டி சுடலைக்கு தான் ஆமா அப்படி இருக்க மக்கத்திலே நிலையத்தை வாங்கி கொண்டு தென்னாட்டுக்கு போக வேணும் தேசங்களை சுத்தி பார்க்க வேணும் நிலையங்களை வாங்க வேணும் என்று சொல்லி தாயான பேச்சியும் தனது மகன் சுடலையுமாக எங்கேய வராங்க அப்படி மக்கத்து நாடு விட்டு மைதிம்பள்ளி வடநாடு தேசம் வாராறு சுடலை ஆந்திராவில் வந்தெல்லாம் 7 மலையா இன்பமுட போய் வாரின் தாய்மாம் புகழுடனே வாராறு 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 மடையடியா மடையடியா அப்பாடி ஆந்திரா தனி கடந்து சென்னையிலே வந்தல்ல அங்கு உள்ள தலங்கள் அருமையுடன் சேர்த்திப்பான் அங்க உள்ள ஜனங்களுக்கு வரங்களையும் கொடுத்து கொண்டு ஈசமாக மாயாண்டி தாயான சுடலை பேச்சு மையான பேச்சியுமா மாயாண்டி சுடலையும் சென்னை மாநகரம் விட்டு செங்கல்பட்டு பாதி கூடி விழுப்புரம் தனை கடந்து எங்க எங்க வாரா மேல்மருத்தூர் தன்னதிலே ஆதிபாரா சத்தியம் அடிபணிந்து போய்வாரு எங்கள் அம்மா புகழுடனே செங்கல்பட்டு நாடு விட்டு மாயவரம் கும்பகோணம் நாடு விட்டு திருவண்ணாமலையதிலே அண்ணாமலை நாதனையும் அண்ணாமலை உண்ணாமலை உண்ணாமலை இப்படி அடிபணிந்து தேர்வு செய் மணிகளுக்கில் பிறந்தது மாயாண்டி சுடலை பேச்சு மகம் பெருசுட பியாரு பெற்ற மாயாண்டி உச்சியிலொருக்குள்ளவ உல்லாஷ தலையிலொருக்குள்ள தாமரைக்கா 7 மணி வல்லையும் இடையிலொரு காஞ்சி கஜ கையருவா மண்டியிடங்கால்களுக்கு மாதளம்பு சல்லடம் எடுத்து வைக்க எரிக்கலம்பு தூக்கி வைக்க துத்தி சல்லடம் தாயும் மகனுமாக சிறுகாழி சிதம்பரத்தை காஞ்சிவனம் பூஞ்சோ கசவரோட தேசத்தில் காமாட்சி அம்மனை கம்பனையும் தேர்வு செய்து வாராறு சுடலை தெய்வம் எங்க எங்க வாரானா ஈசமாக மாயாண்டி ஈசமாக மாயாண்டி ஐயா ராமேஸ்வரம் வந்தல்லோ ராமலிங்க பெருமானை சீதாதேவி அம்மனை சிறப்புடனே 21 தீர்த்தமாக எண்ணி விளையாட்டு அங்கிருந்து பயணமாய்
ஆண்டவன் தான் சுடல் தெய்வம் எங்க எங்க வாரரா வடமதுரை தென்மதுரை மதுரை சுக்கரையும் மீனாட்சி கட்டுடனே மதுரை மாநகர விட்டு மாயாண்டி வாரா சிவகாசி பாதைகள் விருதுநகர் தான் கடந்து இருக்கங்கூடி வந்தெல்லாம் மாறி மாறி பிறந்தவாளா இருக்கங்கூடி மாரியம் மாரியவும் தேர்வு செய் மாயாண்டி சுடலத்தை கோவில்பட்டி பாதை வாழி கழுகுமலை குருவி கூடம் கந்தனையும் தேர்வு செய்து சாமலையாம் வருவழி சங்கரன் கோவிலில் சங்கரனை நாரை அவடையாச்சி அம்மனை அடிபணிந்து புளியங்கூடி நாடு விட்டு புளியாபுரம் கடந்து எங்க எங்க ஏகிவார் திருமலையில் வந்தல்ல முருகனையும் சேர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி சொங்கோட்ட பாதை வாழி கேசியாபுரம் கடந்து கட்டள குடியிருப்பு தங்கடந்து புளியர நாடு விட்டு மலையாளம் போக வேணும் நல்லா போக வேணும் மங்கை பகவதிய பார்க்க வேணும் மாயாண்டி சுடல தெய்வம் மடையடியா மாயாண்டி எங்க எங்க வாரரா கொல்லங்குச்சி கோழிக்கூ குண்டுந்தாமலச்சேரி தெம்மலையா வடமலை மலையாள தேசத்து பகவதியா வாசலில தாயான பகவதிக்கு பொன்னால கோபுராமா தங்கத்தால கொடிமராமா 7 சுத்து கோட்டையாள மாசமோனு திருநாள மாசமோனு வருடமோனு தேரும் இப்படி கொட்டார நல்ல கரையதில கரையதில குமரி பகவதியா வாசல் கரையதில ஏ மணி விளக்கிலையும் பறந்த தெய்வம் மாயாண்டி சுடல் ஐயா நாம வந்தோ நல்ல புதுமயத்தை பகவதியா அறிய வேணும் வார வார போற வார போற வார சுடல வங்கி கொண்டு நல்ல போற வார கொட்டார கரை அதில குமரி பகவதியா வாசலில பேச்சு மாவே பெருஞ்சுடல ஆடுதையோ பாடுதையா 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 சுடலாதா போடுதையோ 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 இப்படி கொட்டார கரையதில பகவதியா வாசலில மாயாண்டி சுடத்தை பாரவர போறவ வழி மறித்தடிப்பார் போறவர பொறவிடத்து கோபுரத்தா சக்கியுதை கொடிமரத்தா மயிலக்கால ரூபம் கொண்டு மன்சவரா செவலக்கால கொண்டு செவர்கள் எல்லாம் சாக்குதை பூச பண்ணும் போத்தியத்த பூசதட்டா புடுங்குவார் பூசதட்டா பொருளில தேடிப்பார்
மதியம் காணாதன்று மடையடி அம்மையான் பகவதியா வாசலில அடைத்திருக்க அடைக்கதாவ அஞ்சாம தட்டுவார தியார மறிப்பார தியார வந்து மறிப்பார ஏ தெருக்கூத்து பண்ணுவார தெருக்கூத்து பண்ணுவாரே கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி அம்மாவா செல்லு வந்த மடையடி சுடலை மாயாண்டி சுடலை எட்டோட எட்டு நாள் அட்டாகாசம் பண்ணாரு. ஏன்னா நாம வந்த புதுமே பகவதி அம்மா அறியணும்ல தெரியணும் சொல்லி தேரும் திருவிழாவும் நடக்கு பகவதி அம்மாளுக்கு தேர மறிக்காரு தெருக்கூத்து பண்ணுதாரு வார வர போறாரோ வழிமறித்து அடிக்காரு நேரம் தப்பி வார நெஞ்சிலட்டி அடிக்காரு பூசை பொண்ணும் போத்திய பூசத்தட்டை புடுங்கி பரடியில ஓங்கி ஒரு அறை கொடுக்காரு. அடைஞ்சிருக்க அடக்கதவ அஞ்சாம தட்டுதாரு. ஏ மயிலக்கால ரூம் கொண்டு மண் செவரை உடக்கி செவலக்கால ரூம் செவரை சாக்கி அது மட்டுமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா வாலிகளை சூலிகளை பச்சைப்பிள்ளை தாச்சிகளை வகமோஷம் பண்ணுதாரு. இதெல்லாம் கண்ணாலை கண்டாரு போத்தி எம்மே ஏ பகவதி அம்மே பகவதி அம்மே எந்த அம்மே மலையாளத்துல நான் இது வரைக்கும் 4வது தலைமுறையா பூசை பண்ணுவேன் வாசல் இல்ல இந்த மாதிரி அடி என்னைக்குமே விழுந்தது கிடையாது. ஆமா இப்படி அடி விழுந்ததே கிடையாது. அடிச்சவன் யாருன்னு தெரியலையே. ஆமா அடித்தவன் யாருன்னு தெரிய வேண்டும். அப்படி தெரியவில்லையானா ஏ அம்மா பகவதி உனக்கு பூஜையும் இல்ல பொங்கலும் இல்ல அவனுக்கு போத்தி பூசை பண்ண பூசாரி கலவை இழுத்து அடைச்சிட்டாரு. அடைச்சி சாவியை பூட்டி கையில கொண்டு போயிட்டாரு. ஏன் அம்மையான பகவதிக்கு 8 நாளா விளக்கேத்த ஆள் இல்ல இருள இருக்கா. 8வது நாளையிலே நாமளுடைய வாசலிலே வந்து அடாதுடி பண்ணவன் யாருன்னு தெரிய வேணும் என்று பகவதி அம்மாளோ என்னன்னே பண்ணா தங்க கும்பாவிலே பாலு வெள்ளி கும்பால பழம் எடுத்து 4 தெருவு கடந்து நடுத்தருவில் வாரா. என்னவாமா நடுத்தருள் வந்துகிட்டு இருக்கும் போது மாயாண்டி சோடல அம்மாவுக்கு முன்னால இப்படி என்னன்னா நம்மள சவித்துடுவான் சொல்லி பாச்சலாம் குழந்தை போல பாலகனை போல வடிவம் கொண்டார். சின்ன குழந்தை போல விளையாண்டுகிட்டு இருக்காரு. விளையாடி இருந்தார் இதனை கண்ணாலி கண்ட பகவதி அம்மா பாலகனை ஓடி வாரி கையில் எடுத்து வலது கண்ண மொத்தமிட்டு என்னையா கேட்கிறா ஊரு என்னையா பேரை சொல்லையா பேரை சொல்லையா பேரை சொல்லையா பேரை சொல்லையா ஒத்த வழியாக வந்தது என்னையா ஊரு என்னையா பேரை சொல்லையா பேரை சொல்லையா ஒத்த வழியாக வந்தது என்னையோ மகனே நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோரு விவரம் என்னையா நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா விவரம் என்னையா உங்க அம்மாவோட பேரு என்ன அப்பாவோட பேரு என்ன பகவதிய கேட்கும் போது மாயாண்டி சொல்லுவாரா ஏ எந்தாயே பகவதியே 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 எனது வார்த்தை சொல்ல கேள சொல்ல கேள யாரப்பா நீ எந்த ஊரப்பா என்ன பேரப்பா உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன என்று பகவதி அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதனையெல்லாம் காதுல கேட்ட சோடல அம்மா ஆத்தா என்ன தெரியலையா நான் யார் தெரியுமா நான் தான் உங்க அக்கா மவன்
எனக்கு ஏகப்பட்ட அக்கா இருக்கா. எந்த அக்கா மாவ? எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் மூத்தவா. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் மூத்தவா. அப்படியா? எனக்கு ஏகப்பட்ட அக்கா இருக்கா. சொல்லட்டுமா? ஏ விசாலாட்சி அக்கா மாவனா? அதுக்கு மூத்தவா எங்க அம்மா. காமாட்சி அக்கா மாவனா? அதுக்கு மூத்தவா எங்க அம்மா. மீனாட்சி அக்கா மாவனா? அதுக்கு மூத்தவா. சிவகாமி மாவனா? அதுக்கு மூத்தவா. தங்கமக்கா மாவனா? அதுக்கு மூத்தவா. உப்புடாதி அக்கா மாவனா? முத்தாரமக்கா மாவனா? மாரியம்மக்கா மாவனா? காளியம்மக்கா மாவனா? முத்துமாரி மாவனா? காந்தாரி மாவனா? விசாலாட்சி மாவனா? ஏ குலகாமணி மோகனா? குலகாமணி மோகனா? காந்திபதி மோகனா? ஏய் யார் மவன்? யாரு மகன் பா சொல்லப்பா. அம்மா நல்லா பாரு. நல்லா பாரு அம்மா. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் மூத்தவா. யாரப்பா? என்ன பேரப்பா? நீ சொல்லப்பா அப்படின்னா உடனே மாயாண்டி சுடலை சொல்லுகிறான். என்ன சொன்னா தெரியுமா? தாய கைலாச சந்தனம் தன்னில் பிறந்தவன், கடவுளை கண்டு வரங்களை பெற்றவன், பனமரம் போலவே பாரி வளர்ந்தவன், தில்லை வானத்தில தின்று வளர்ந்தவன், தாய் பேரு பார்வதி தங்க பேரீஸ்வரன், மணி விளக்கிலே பிறந்ததாலே மாயாண்டி சுடலை சுடரொளிவிலே பிறந்ததாலே எனக்கு சுடலை என்னும் சொல்வார்கள். பறக்கும் போது காலும் இல்லாம கையும் இல்லாம முண்டமா உருண்டனா அதுக்கு முண்டசாமி என்று சொல்வார்கள். பத்தாள் பார்வதி, பேர் கொடுத்தார் பரமசிவம், பலத்தாள் வனப்பேச்சி, பலப்பாருக்கு பிள்ளையாகவும் அசலுக்கு வந்தே அம்மா. 46 46 46 ஐயா எங்க அக்கா பார்வதி அக்கா மகனா? ஆமா. அட பாய் உள்ள என்ன? அதானே எங்க அக்கா மோச்சாடே இருக்குன்னு பார்த்தேன். குருமையா பார்க்கும்போது எங்க அக்கா மோச்சாடே இருக்கு. ஆமா. இப்படி நல்ல வேளையிலே நமக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் யார் ஐயா? கிட்டப்பத்தேவர் குரு சார்பாக நவரச நாயகன் சதீஷ் முருகா அவர்களும் BJL கிங் சுரேஷ் அவர்களும், கந்தா அவர்களும், செல்லத்துறை அவர்களும், பாலு அவர்களும், அவர்களும் நெல்லை மாவட்ட மணித்தேவர் குரு சார்பாக ஒரு 500 தரக்கூடாது, 51 லட்சமாக அளித்தந்து இந்த ஆலயத்திற்கு வரவேற்றிருக்காங்க. அன்னாருக்கும் அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் எந்த முகம் போனாலும் அன்னாருடைய குடும்பம் எல்லாம் தம்பிமார்கள் எல்லாம் கல்வி உயர்ந்து எந்த முகம் போனாலும் மடையடி சுடலையோட அரோடா அரோடா மாணிக்க கிளை போல கல்வி அது நல்ல உயர கற்பகம் போல அன்னாரோட குடும்பம் அல்ல எந்த முகம் போனாலும் வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும், வளர் முருகனுடன் வளர வளர் முருகனுடன் மகனே மாயாண்டி பார்வதி அக்கா மகனா? ஆமா. அட பாய உள்ள அதனே எங்க அக்கால மாதிரியே இருக்குன்னு நினைச்சேனே. கேக்கன்னு பார்த்தா மறந்து போச்சு. எல்லா அக்காலையும் சொன்னேன், எங்க பார்வதி அக்கால மறந்துட்டு பாத்துக்கோ ஆன் சொல்லி தாயான பகவதி அம்மா வந்ததே போதும் அப்பா. ஏ மடையடி சுடல வந்ததே போதும், என் வாசல் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. என் மகனே மாயாண்டி அக்காளுக்கு மகனையான மகனே மாயாண்டி மகனே மாயாண்டி தங்கக்கு நீ மகன் தானடா சுடல மாயாண்டி தங்கக்கு நீ மகன் தானடா சுடல மாயாண்டி மகனே மாயாண்டி அரும தங்கக்கு நீ மகன் தானடா சுடல மாயாண்டி அரும தங்கக்கு நீ தானடா சுடல மாயாண்டி பார்வதிக்கு மகனையான மகனே மாயாண்டி
பகவதிக்கு மகன்தானடா சுடலம் மாயாண்டி ஈஸ்வரிக்கு மகனையான மகனே மாயாண்டி ஏ மகனே மாயாண்டி எந்தனுக்கு மகன்தானடா சுடலம் மாயாண்டி ஏ எந்தனுக்கு மகன்தானடா சுடலம் மாயாண்டி ஏ மகனை எந்தனுக்கு மகன்தானடா சுடலம் மாயாண்டி ஏ எந்தனுக்கு மகன்தான் சுடலம் மாயாண்டி சாமி தாயான பகவதியா பகவதியா ஏ கொட்டார கரையதிலே வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் இரு மகனே பகவதியா சொல்லும் போது மாயாண்டி சொல்லுவார எந்தாய பகவதியே உன்னுடைய வாசலில் நான் கொலுவிருக்க வேணுமானா எனக்கு 7 நல்ல நிலைய வேணும் 7 நல்ல நிலைய வேணும் ஏமசம ஊட்டு வேணும் தாயே ஏமசம ஊட்டு வேணும் ஊட்டு வேணும் நிலைய வேணும் ஏ நிலைய ஏமசம ஊட்டு வேணும் ஏமசம ஊட்டு வேணும் இப்பாடி மாயாண்டி கேட்கும் போது பகவதியா சொல்லுவாள என் மகனை சுடல ஐயா தாயார் சொல்லும் வேலையத்தான் தட்டாம சொல்ல வேணும் சொல்ல தெற்கு முட்ட கலுங்கதுல கலுங்க திருவாளி மூடதுல அள்ளுங்காசு முள்ளுங்காசு அழிந்தராயம் கலிப்பணமா ராஜாக்கள் மூடி வைத்த தரவியம்மா 7 கிடார தரவியம்மோ இரும்பு தண்டயத்தில் தொங்கோதப்பா கள்ளர் கொண்டு போகாமலே காத்து வருவையான உனக்கு 7 நல்ல நிலையம் அண்ண 7 நல்ல நிலையம் அண்ண 21 நிலையந்தாரே 21 நிலையந்தாரே எம்மா உன்னுடைய வாசல்ல நான் கொலு இருக்கணும்னா 7 நிலையம் வேணும் யாமசாம ஊட்டு வேணும் எப்பா ஒரே ஒரு வேலை மட்டும் நீ செய்யணும் என்ன வேலை செய்யணும் என்ன வேலை தெரியுமா தெற்கு மூட்டை கலங்கிலே திருவாளி மூட்டிலே அள்ளுங்காசு முள்ளுங்காசு அலிந்தராய கலிப்பணங்கள் மலையாள சக்கரம் முன்னுள்ள ராஜாக்கள் மூடி வைத்த திரவியம் 7 கிடார திரவி இரும்பு தண்டயத்துல தொங்குது அத கள்ளர் கொண்டு வாமல் காத்து வருவையானா 7 என்ன எத்தனை வேணாலும் தரேன் 21 நிலை வேணாலும் தரேன் என்று பகவதியா சொன்னா இதனை எல்லாம் காதில் கேட்ட பகவதி அம்மா மாயாண்டி சொடலை சரி என்று சம்மதித்தார் அப்போது மாயாண்டி சொடலைக்கு கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி அம்மாள் வாசலிலே நிலையம் போட்டு கொடுக்க போறா இப்படி நல்ல வேளையிலே நமக்கு அன்பளிப்பளித்தவர்கள் மடையடி சொடலை குடும்பத்தின் சார்பாக சொடலை கோமரமுகா வழங்கி வரக்கூடிய தங்கப்பாண்டியன் அவர்களும் அக்கினிகுமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் ஏச்சிமுத்து அவர்களும் ஐயப்பன் அவர்களும் முத்து அவர்களும் ரங்கேசமுத்திரம் இவர்கள் சார்பாகவும் நமக்கு 51 லட்சமாக அளித்தந்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்காங்க. அன்னாருக்கும் அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் எந்த முகம் போனாலும் செய்யும் தொழிலைத்து சீமானை போலே வாழ்ந்து அன்னாருடைய குடும்பம் எல்லாம் மடையடியானோண்ட அருளா அருளா மாணிக்க கைலை போலே வாழ
அவர்கள் செய்யும் தொழில் அதுதான் நிலைக்க சீமானை போல வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் வளர்முருகன் சன்னதி போ கல்வி அது நல்ல உயர உயர கற்பகம் போல வாழ உயர கற்பகம் போல ஏழு கிடார திரவியத்தை கல்லர் கொள்வாமல் காத்தவர் வையானா ஏழு என்ன எத்தனை வேணாலும் தாரேன் என்று சொல்ல கொட்டாரக்கரையிலே குமரி பகுதி அமாசலிலே மாயாண்டி சொடல அவர் 21 நிலையமாத எண்ணி மல்ல வாங்குவாரா படையடியா சுடலா ஐயா கொட்டார கரையதில பகவதியா வாசலில 21 நிலைய மாதிரி எண்ணி மல்ல வாங்குவாரா எழுகடார திரவியத்தை கள்ளர் கொண்டு போகாமலே காட்டுவாரார் சுடல தெய்வம் மடையடியா சுடல ஐயா வேலை நல்ல வேலை ஐயா விளையாடு நேரம் ஐயா பேச்சி மாவன் பெரும் சுடல பேரு பெற்ற மாயாண்டி 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலவ மாட சங்கேலி பூதத்தாரோ மடையடியா சுடலையுமா தாயான பேச்சு அம்மா அழகு புள்ள முண்டனுமா ஆடுதையா பாடுதையா மடையடியா சுடலா ஐயா ஆதாளி போடுவாரா பேரு பட்ட சுடலா ஐயா மையானம் போக வேணும் பாண்ட பேணம் திங்க வேணும் சுடுகாடு போக வேணும் சுட்ட பேணம் திங்க வேணும் பேய்களுக்கு ராசாவா யாரு பட்ட சுடலா ஐயா மடையடியா சுடலா ஐயா தாயான பேச்சு அம்மா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டாளாகி பேச்சு அம்மா தாயும் நல்ல மகனுமாக ஆடுவாரம் பாடுவாரம் அழகு புள்ள சுடலா ஐயா ஆதாளி போடுவாரா சுடல பிள்ளவானம் போவாண்டி பேச்சி மாவன் ஒரு சுடல பரம பீடம் பறந்தவாளா பேச்சு பரமகோல ராச்சுதையா கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா வேலை நல்ல